السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது துஆஉல் இஸ்திஃப்தாஹ், தொழுகையை ஆரம்பிப்பதற்காக வேண்டி ஓதும் துஆவை ஓதுவது சுன்னத்தானது. துஆஉல் இஸ்திஃப்தாஹ் என்பது தக்பீரத்துல் இஹ்ராம், ஃபர்தான முதலாவது தக்பீர். அதை நாம் தொழுகைக்காக வேண்டி சொல்லிவிட்டால் கையை உயர்த்தி நாம் வாயினால் இந்த தக்பீரை அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால் ஓத வேண்டிய ஒன்றுதான் துஆஉல் இஸ்திஃப்தாஹ். எமது புழக்க பாசனையில் இருப்பது வஜ்ஜத், நாம் சொல்வது வஜ்ஜத் என்று சொல்லுவோம். இந்த இடத்திலே ஓத வேண்டிய 3 துஆக்கள் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. 3 துஆக்கள் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. அந்த 3 துஆக்களும் 3 விஷயத்தை நமக்கு படித்து தருகிறது. முதலாவது கண்ணியமானவர்களே, ஒரு துஆ சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திஹி வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கய்யுக. இந்த துஆ உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது இப்படித்தான் ஆரம்பிப்பார்கள். இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த துஆவை ஓதியும் தொழுகையை ஆரம்பித்திருக்கிறார், இஸ்திஃப்தாஹ் செய்திருக்கிறார். அந்த துஆவுடைய கருத்து என்ன? சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திஹி வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கய்யுக. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், நீ அனைத்து குறைகளை விட்டும் தூய்மையானவன். வ பிஹம்திஹி, உன்னை நான் புகழ்கின்றேன். வ தபாரக இஸ்முக, உனது பெயர் உயர்ந்து விட்டது. வ தஆலா ஜத்துக, உனது கண்ணியம் உயர்ந்து விட்டது. வ லா இலாஹ கய்யுக, உன்னை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் யாரும் இல்லை என்பதை சொல்லும். இந்த துஆ அல்லாஹ்வை அதிகம் புகழ்வதற்கு உரிய ஒரு துஆவாக இருக்கிறது. நாம் தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வை அதிகம் புகழ்ந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் கண்ணியமானவர்களே, இந்த துஆவை நாம் பயன்படுத்தலாம். சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திஹி வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கய்யுக. இரண்டாவது இன்னும் ஒரு துஆ இருக்கின்றது, அது முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. இந்த துஆவுக்கு சொல்லப்படும் துஆ அலி. அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த துஆவை தான் அதிகம் தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது ஓதுவார். நாம் அனைவரும் ஓதக்கூடிய ஒரு துஆ. வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர அஸ்-ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். இந்த துஆவிலே அல்லாஹ்வை புகழ்வதும் இருக்கிறது. அத்துடன் சேர்த்து என்ன ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம். யா அல்லாஹ், நான் யாருக்காக வேண்டியும் தொழவில்லை. நான் தொழக்கூடிய தொழுகை, நான் செய்யக்கூடிய அனைத்து வணக்கங்களும் உனக்காக வேண்டித்தான். யாருடைய புகழையும் சம்பாதிப்பதற்காக வேண்டியோ, யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியோ, யாரிடமிருந்து தப்புவதற்காக வேண்டியோ நான் தொழவில்லை. உன்னுடைய அன்பை அடைவதற்காக வேண்டி, உனது பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி, உனது தண்டனையிலிருந்து நான் தப்புவதற்காக வேண்டி தான் தொழுகின்றேன் என்பதை இந்த துஆவில் சொல்கிறேன். துஆவுடைய கருத்தை அனைவரும் கட்டாயம் எழுத வேண்டும். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர அஸ்-ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். துஆவை முதலாவது ஓதியவர்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அனைத்து மனிதர்கள் வணங்கக்கூடிய சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் அனைத்தையும் பார்த்துவிட்டு இவைகள் அனைத்தும் அழிந்து போகக்கூடியது, நான் வணங்குவது யாரை என்றால் அல்லாஹ்வை தான் வணங்க போகிறேன். எப்படி சொன்னார்கள் என்றால், இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி, எனது முகத்தை நான் திருப்பி விட்டேன். யார் பக்கம்? லில்லதி ஃபதர அஸ்-ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளை படைத்த ரப்பின் பக்கம் திருப்பி விட்டேன். ஹனீஃபன், ஹனீஃபன் என்றால் நான் யார் பக்கமும் சாயவில்லை, அல்லாஹ்வின் பக்கம் மட்டும்தான் சாய்ந்து நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம்தான் நான் இந்த தொழுகையை தொழுகின்றேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் அல்லாஹ்வுடன் சேர்த்து வேறு யாருக்கும் இணை வைக்க மாட்டேன். ஷிர்க்குடைய விஷயத்திலே நான் ஒரு நாள் ஈடுபடவே மாட்டேன். அதற்கு பின்னால் ஒரு விஷயத்தை சொல்லுவோம். இன்ன ஸலாத்தி, நிச்சயமாக எனது தொழுகை, வ நுசுகி, எனது அனைத்து வணக்கங்கள், வ மஹ்யாய, எனது வாழ்வு, வ மமாத்தி, எனது மௌத். இன்ன ஸலாத்தி, முதல் தொழுகை,
இரண்டாவது வனுசுக்கி, அனைத்து வணக்கங்கள், தொழுகை, சதகா, குர்ஆன் ஓதுதல், என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கோ அனைத்து வணக்கங்கள். ஒமஹ்யாய, ஒமஹ்யாய என்றால் எனது வாழ்க்கை, ஒமமாத்தி எனது மௌத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நான் வாழ்வதும் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான், மௌத்தாவதும் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். ரப்பில் ஆலமீன் அவன் யார்? அகிலத்தாரின் ரப்பாக இருக்கிறார். லா ஷரீக லஹ், அவனுக்கு பார்ட்னர் யாரும் கிடையாது. وبذلك أمرت وأنا أول المسلمين, அல்லாஹ்வை வணங்குமாறு தான் நான் ஏவப்பட்டுள்ளேன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்பதை நாம் ஒருவன். இதனால் தான் உலமாக்கள் அதிகமாக இதை ஓதுமாறு சொல்கிறார்கள். காரணம், அல்லாஹ்வை புகழ்கின்றோம், அந்த தொழுகை நான் யாருக்காக வேண்டி சொல்லவில்லை, உனக்காக வேண்டித்தான் மாத்திரம் தொழுகின்றேன் யா அல்லாஹ் என்பதை ப்ரூவ் பண்ணுகிறோம். மூன்றாவது ஒரு துஆ இருக்கிறது கண்ணியமானவர்களே, அந்த துஆ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக ஓதிய துஆ. அந்த துஆவிலே அல்லாஹ்வுடைய மஃகிரத்தை கேட்பது இருக்கிறது. அதிகமாக தஹஜ்ஜுத் உலமாக்கள் இந்த துஆவை ஓதுமாறு வலியுறுத்தி இருக்கிறார். தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது தஹஜ்ஜுதுக்கு அதிகமாக இந்த துஆவை ஓதுமாறு வலியுறுத்தி இருக்கிறார். அல்லாஹும்ம பாஇத் பைனி வபைன ഖതാயாய கமா பாஅத்த பைன அல்-மஷ்ரிகி வல்-மக்ரிப், யா அல்லாஹ் எனக்கும் எனது பாவங்களுக்கும் இடையிலே பெரிய ஒரு டிஸ்டன்ஸை, தூரத்தை உண்டாக்கி. எப்படி தூரம் இருக்க வேண்டும் என்றால் கமா பாஅத்த பைன அல்-மஷ்ரிகி வல்-மக்ரிப், ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் இடையிலே எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அவ்வளவு தூரத்தை உண்டாக்குது. அப்படி என்றால் யா அல்லாஹ் பாவத்தின் பக்கம் என்னை கொண்டு போய்விடாதே, அதற்கும் பாவத்திற்கும் இடையிலே பெரிய ஒரு தூரத்தை உண்டாக்கி விடு. அதற்கு பின்னால் கேட்கக்கூடிய ஒரு துஆ, அல்லாஹும்ம நக்கினி மினல் ഖതാயா கமா யுனக்க ثوبுல் அபியது மினத் தனஸ், யா அல்லாஹ் பாவத்திலிருந்து என்னை பரிசுத்தப்படுத்தி விடு. எப்படி வெண்மையான ஒயிட் ட்ரெஸ் எப்படி பாவத்திலிருந்து சுத்தப்படுத்தப்படுகின்றதோ இதை போன்று சுத்தமாக்கிவிடும். ஏன் ஒயிட் ட்ரெஸ் சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், வெள்ளை ஆடையிலே ஏதாவது ஒரு டொட்பாட் கொண்டால் கூட அந்த உத்தை அவசரமாக விளங்கிவிடும். இப்படி பாவமற்றவனாக என்னை நீ ஆக்கி முடியாது. கண்ணியமானவர்களே, துஆவுடைய மூன்றாவது பாட்டு, அல்லாஹும்ம அக்ஸிர் ഖതാயாய பில்-மாஇ வல்-ஸல்ஜி வல்-பரத், யா அல்லாஹ் எனது பாவத்தை தண்ணீர் மூலமாக, ஐஸ் மூலமாக, கூலான நீர் மூலமாக எனது பாவத்தை கழுவிவிடு. அப்படி என்றால் பாவமற்றவனாக என்னை ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்ற ஒரு தௌபாவை, இஸ்திக்ஃபாரை செய்யக்கூடிய துஆவை பார்க்கிறோம். ஒரு துஆவுடன் மாத்திரம் இருக்கக்கூடாது கண்ணியமானவர்களே. நாம் துஆக்களை பாடமாக்கி அல்லாஹ்வை அதிகம் புகழ வேண்டும். வஜ்ஜ அனைவருக்கும் பாடமானது. இன்னும் 2 துஆக்கள் இருக்கின்றது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கய்ருக. அதே போன்று இந்த ஒரு துஆ, அல்லாஹ்விடத்தில் மஃகிரத்தை கேட்பதற்குரிய துஆ. இந்த துஆவை பாடமாக்கி மாறி மாறி நாம் அந்த வஜ்ஜத்தை ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய மஃகிரத்தும் கிடைக்கும், அல்லாஹ்வை புகழ்ந்த நன்மை கிடைக்கும். இதே போன்று நாம் செய்யக்கூடிய வணக்கம் அல்லாஹ்வுக்கு தூய்மையானது என்பதையும் இந்த வஜ்ஜத் என்ற துஆவை இஸ்திஃப்தாஹ் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கூட்டத்திலே அனைவரையும் மாற்றி வருவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி